ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வரும். எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் உங்கள் ஃப்ரீ டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ சார் பாருங்கள், க்ளவுட் ஸ்டோரேஜ் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி சார் ஆடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 நிமிஷம் ஆடியோ தான். இதை போய் எல்லாருமே கேளுங்க. ஓகேவா? இப்போ பழைய மெம்பர்ஸு, அதாவது ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீமில் அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கிறோம்ல, அவங்கள எல்லாருமே இதை கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாருமே போய் பாருங்கள். உங்களோட ஐடி ஆக்டிவேட்டில் இது க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்டிவேட்டில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துருக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்குங்க. ஓகேவா? நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நம்ம டேஷ்போர்டில் நம்ம எஸ்பிஐ போர்ட்டலில் லாகின் பண்ணி வருவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ லாகின் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் காட்டும். வெல்கம் டு எஸ்பிஐ க்ளவுட் அப்படின்னு காட்டும். கோ டு டேஷ்போர்டு அப்படிங்கிறதுக்கு போங்க. இங்கே போனீங்க அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜின்னு இருக்குதுல்ல, அதை டச் பண்ணணும். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடியே ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இது. ஓகேவா? பர்ச்சேஸ் 15 GB க்ளவுட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், அவைலபிள் ஸ்டோரேஜ் இதெல்லாம் காட்டுது பாருங்கள். இதெல்லாம் போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா நம்ம மெமரி கார்டு இருக்குல்ல, மெமரி கார்டில் நம்மளோட இதெல்லாம் சாங்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம், மூவி, அது மாதிரி தான். இது அதே மாதிரி தான் நம்மளோட பர்சனல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வாங்க, உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ப்ரைவேட் இருக்கும், பப்ளிக் இருக்கும். பப்ளிக் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். க்ளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ண லிங்க்கை எடுத்து இங்கே அப்லோட் ஃபைலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள். இப்போ நான் போகிறேன்ல, இப்போ அந்த டச் ஃபைலில் போய் பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணோட அந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டிலை இங்கே பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் இங்கே நம்மளோட சில வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதை இங்கே டைப் பண்ணணும். சூஸ் கேட்டகரி அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள், மைக்ரோ டாஸ்க் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ நமக்கு வரும்போதுக்கு வேறு மாற்றி கூட வந்திருக்கலாம். இப்போ சூஸ் ஃபைல் அப்படிங்கும்போது சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க நம்ம வீடியோ இல்லாட்டி ஆடியோ, ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட்டு, வீடியோ இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட்டு, இதை தான் நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸையோ நம்மளோட வாய்ஸையோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி இங்கே எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லாட்டி வீடியோ, இதை மட்டும் நம்ம எடுத்து இங்கே சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது லோட் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியில் நான் சொல்கிறேன். நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஓகேவா? இந்த இது ஓல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க 2023 ஜாயின் பண்ணவங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் 30 to 40 டேஸ்க்குள்ளே நமக்கு அதில் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜில். ஓகேவா? க்ளவுட் ஸ்டோரேஜில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. சார் சிம்பிளாக என்ன
சொன்னாங்க. இப்போ வந்து அதில் வந்து பெருசாலாம் ஒர்க்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோவும் அவங்க வீடியோவும் அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஃபோட்டோவையும் ஒரு வீடியோவும் நம்ம அப்லோடு சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல வந்து அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து அதில் வந்து அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. ஓகேவா? அப்புறம் அதில் நீங்கள் ஃபேஸ் காட்டணுமா இல்லை வாய்ஸ் கொடுக்கணுமா அப்படிலாம் நீங்கள் வந்து நினப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளோட வந்து வீடியோ இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளோட வாய்ஸையோ ஃபேஸையோ வந்து நம்ம வந்து அதில் காட்ட போகிறது கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போயே உங்களோட பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடி நம்பர்லாம் கரெக்டாக இருக்குதா, நீங்கள் பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ரொமோஷன் டீம். ஓகேவா? ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க, அப்புறமேலு அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க, அதாவது எஸ்பிஓ விடிபி, எஸ்பிஓ விடிபி, எஸ்பிஓ விடிபிஎன், எஸ்பிஓ விடிபிஎன். ஓகேவா? இவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அப்புறமேலு ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். முன்னாடியே வந்து எவ்வளோ பேவட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும், சேல்ஸ் டீமுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறது அதுபடி தான் கிடைக்கும். ஓகேவா? அது ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து இப்போதைக்கு வந்து எல்லாருமே கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து ட்ரைனிங் பீரியட்லேருந்து நம்ம வந்து நார்மல் பீரியடுக்கு போகும்போது ஃபுல் சேலரியுமே நமக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? இது வந்து எல்லாத்துக்குமே வேரியபிள் ஆகும். இது வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஒர்க்கு வந்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வேறு மாதிரி இருக்கும், சேல்ஸ் டீமுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் 2025-26 ஒர்க் பண்ணவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக தான் வந்து டாஸ்கோட இது சார் கொடுப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வந்து டாஸ்க்கு கவுண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து எதுனா இப்போ பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து ஷேரில் வந்து ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் வந்து ஒரு டாஸ்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறமேல் சர்வேயில் வந்து 3 டாஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லாமல் செப்பரேட்டாக தனித்தனியாக டாஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரொமோஷன் டீமு, சேல்ஸ் டீமு, அப்புறமேலு நான் நியூவாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நம்ம இதுக்குள்ளார இருக்கிறோம். எஸ்பிஓவை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே.